truthful because Rajini sir acting very very style. But எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். On to you guys for questions. சிவராஜ்குமார் சார், சென்னைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க. மெரினா பீச்சை பற்றி சொன்னீங்க, அருமையாக பாட்டு பண்ணீங்க, அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்குறோம். ஜெயிலர் டூவில் நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே, ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு, எப்படி பேசினாங்க, என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க? இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹி நாட் வாண்ட் டு, பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது. எப்பயும் சொல்லுவார், உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம். ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவுட் ஹவ் பிகம் மோர் எமோஷ்னல், பிகாஸ் அவர் என்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் ஐ திங்க் ஏன்னா அவர் பேசும்போது நான் அழுதுட்டு இருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக, அதெல்லாம் பேசலையா. பட் கமல்ஹாசன் சார், when I was in Miami, he called me up. After the surgery was over, he called me up and that was really touching because my favorite hero calling in US. எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, பட் somebody told that you are this one and இந்த மாதிரி எல்லாம் சரியா, no problems. Now I'm cancer free, I'm very happy now. And he said, you know how I am now hearing this news, I'm really very overwhelmed and tears are there in my eyes and so on. I can never forget that word. That will be always lingering in my ears and will be always in my heart. சார், சிவராஜ் சார், அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனார். நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை. ரஜினி சார் பிடிக்கிறது வேறு மாதிரி. As an Nabika, I should be very very truthful because Rajini sir acting very very style. But எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம், ஏன்னா he is my father, he is there in me. But when I say அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது. அமிதாப் பச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது. கமல்ஹாசன்னா அழகன். ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன். நானே சப்ஜெக்ட் தூக்கி போயிட்டுருக்கேன். நான் இது மாதிரி I've said in many stages, சார், நான் பொண்ணாக பிறந்திருந்தா கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டேன், யார்? என் பையன் தான். வாங்க, ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன். கட்டி பிடிக்காம he hugged me. 3 days நான் குளிக்கவே இல்லை. Because I wanted his aura on me, I wanted his smell on me. அந்த மாதிரி ரசிக்கிறேன். First day, first show I used to go. We used to call up from the house saying, ராஜ்குமார் ஃபேமிலிக்கு 10 டிக்கெட் வேணுங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும், திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம். ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும். ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபேன் பாய் ஃபார் ஹிம். சார், அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா, அது இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க, அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார், சிவராஜ்குமார் சார், 3 decades you're ruling the cinema, 4th decade வேற என்டர் ஆகுறீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து 4th decade almost finishing வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு. டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஸ் ஆக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் யங் டைரக்டர்ஸ்க்கு வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் தே நோ த திஸ் ஒன். இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம் சொல்ல மாட்டேன். எங்கள் ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது, அது மொக்க போட்டோ தான். அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் கூட பட் ஹீ வாண்டட், பட் வெரி ரிஸ்கி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் சொல்லுவோம், கோவம் இருக்குமோ சொல்லிடுவோம். ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தே சே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ். எல்லா லாங்குவேஜ் சினிமாவை பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான். பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். அதுலேருந்து பார்ப்பேன் லாட் ஆஃப். நான் முந்தானத்து கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன். என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச். டிராகன் பார்த்தேன். I felt very happy seeing that film, the screenplay, and I felt that hero's பேர் என்ன? பிரதீப் ரங்கநாதன். He has done an amazing job. I felt that another Dhanush has come back.
I heard that from my heart. So beautiful. And many films, Malayalam பார்ப்பேன், Telugu பார்ப்பேன், Hindi பார்ப்பேன், English பார்ப்பேன், French films பார்ப்பேன். Lot of films I see. அது கூட இப்போ இந்த வெப் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணால தான். நிவேதிதா என் சின்ன பொண்ணு இருக்கா. அது அவள் சொல்லி இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வெப் சீரிஸ். அதர்வைஸ் முன்னே பார்க்கவே மாட்டேன். Because I was so busy. But if busier the kuda, I'll see that at least 1 or 2 hours I'll watch this one. If there is no shooting, full day I'll be in front of home theater just watching something. So adale updating comes like that. Seeing, viewing la vandu updating varum. Sure sir. Upendra sir, உங்களுக்கு ஒரு question. சார் ஒரு நிமிஷம். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் கோஆர்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல, ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, அது அந்த ஒரு போஸ்டர், அது அவ்வளோதான். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர், ராஜேஷ் சார் ஹியர். சாரோட பயோகிராபியை உருவாக்குற ஐடியா இருக்கா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க சார். இல்லை உங்களுக்கு தான் சார். இல்லை உங்களுக்கு தான். இல்லை சார், இல்லை அந்த பயோகிராபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா, இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி எனி, I can't see anybody else in Rajkumar's place. கொடுத்துருக்கீங்க ஃபேஸ் த ஃபியர்னு. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது, அது என்ன, ராஜ்குமார் சார், ரஜினி சார் இன் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது. அது அது டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஷாலினி ஹியர். ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ்பீர் சார் 3 பேருமே 3 விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில். ஸோ 3 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? நீங்கள் 2 பேருமே சொல்லலாம் சார், உபேந்திரா சார் அண்ட் சிவராஜ் சார். என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு 3 பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின்? The characters what we are playing, அது என்ன மாதிரி, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அப்புறம் அண்ட் ராஜ்பீர் ஷெட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒரு மாதிரி யூ கேன் சி தட் ஸ்க்ரீச் இன் அந்த 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 பேசும்போது ஒரு ஸ்க்ரீச், எவ்ரிபடி வில் ஹேவ் தட் ஸ்க்ரீச். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு. அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கலாக போவான். இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போக மாட்டான். ஜென்ரலாக ரொம்ப இதாக வாட் ஹேப்பன்னு கேட்பான், உனக்கு எதுக்குடா போடானுவான், சரி இப்போ உன் இஷ்டம்னு போயிடுவான். ஏதோ டைமில் வந்து கேட்பான், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அப்போ சொல்லுவான், அப்பயே சொன்னேன் போடான்னு, இப்போ இது வரணுமா? ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் வென் உபேந்திரா கம்ஸ். அண்ட் எனக்கு உபேந்திராக்கு ஓம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவான், ஐ வில் கில் ஹிம், யூ ஷுட் சேவ் ஹிம். அது அந்த அந்த டியூன் அதுதான். அங்கே ஒரிஜினலில் வந்து ஐ லவ் யூ, யூ ஷுட் லவ் மீன்னு வரும். இங்கே வந்து I'll kill him, you must save him ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி தட் அண்டர்ஸ்டாண்டே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ். ரொம்ப நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ஆகும்னு, ஆனால் அது ஆகாது. why it doesn't happen, you should come and watch the film. So I can't say the full story. இது கொண்டு பார்த்தா அந்த ஆர்வத்தை சொல்லிடுவேன்னு பயமாக இருக்குது சார். ப்ரொடியூசர் சார் சொன்னார், எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சிங்க, டெடிக்கேட்டட். பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பயம் இருக்கும், வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும், ட்ரீட்மெண்ட் போகணும். உங்களால் எப்படி இப்படி ரசித்து நடிக்க முடியுது? என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான், என்ன ஆக போகுது தெரியாது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ. பட் வாட் ஐ ஹவ் கமிட்டட், what is my responsibility,
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணும்னு தான் நான் தாட் பண்ணேன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் கோயிங், எனிதிங் மைட் ஹேப்பன். ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது, இல்லை, இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக. பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர். பட் 100% டாக்டர் ஷுவராக இருப்பாங்க, நான் கூட ஷுவராக இருப்போம், நத்திங் வில் ஹேப்பன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும். சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஃபேமிலி என்ன ஆகும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் என்ன பணம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகுங்க, வாட் எவர் ஹவ் பீன் கமிட்டட், வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள். யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது, வெதர் டு ஆஸ்க் ஆர் நாட் இருக்காது, இல்லை. ஸோ அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பட் when I come to sets, I don't know what comes to me or what energy comes to me, I don't know. How it comes to me also எனக்கு தெரியாது. சீக்ரெட் தான் நினைக்கிறேன். டப்புன்னு போயிடுவேன், அதுக்குள்ளே போயிடுவேன். And never I forget. Even now after I came back from surgery, ரெஸ்ட் எடுத்தால் கூட from last month I started shooting. அந்த ஷூட்டிங் பண்ணும்போது கூட ஒரு 2-3 ஷோ என் டாட்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது 24th. ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் ப்ரொடியூசிங். ஸ்ரீமுத்து நிவேதிதா ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு. அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஸ்டார்ட் டான்சிங். I just wanted to see whether I can, because the crowd was so, அதில் அந்த டகுரு மியூசிக் போட்டாங்க. அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும், அந்த பாடி இப்படி it starts pulling me. I thought, let me try at least whether I'm feeling tired or not, honestly. But it took me. எங்கேருந்து வந்து தெரியாது எனக்கு. After that, I not feel tired at all. நான் சொன்னேன், why want you try like this? இல்லை, I tried, but I'm not tired. Then it's good. Then so it gives me some pleasure also in that, but I'm trying my best. சுரேஷ் சார், இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஆடியோ லான்ச் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு. பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதாவது பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதை ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டீங்க? சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார், தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு. கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் பேஸ், தட்ஸ் ஆல். அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கன்னடா லாங்குவேஜோட சினிமாவோட ஜாஸ்தி தேட்டரில் ரிலீஸ் ஆகும். அண்ட் நோபடி ஸ்பீக், ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபவுட், வி டோன்ட் கமெண்ட், பிகாஸ் ஆர்ட் டசன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ். நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம். சம் பீப்புள்ஸ் ஆர் தேர், இதுக்குன்னே சில பேர் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வேர் தேர் இஸ் பாசிட்டிவ், தேர் இஸ் த நெகட்டிவிட்டி. ஸோ அது வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும், அது விட்டுணும், அவ்வளோதான். படம் போயிட்டுருக்கு, அது பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். சார், காவேரி பிரச்சனை இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அது நோபடி கருத்து என்னவா இருக்கு? இல்லை, அது see it's not in our hand. See it's not, அது வந்து see it's all see இல்லை, அது எங்கள் கையில் இல்லைங்க, பார்க்கணும். See it all depends on how both the politician will gel and brings a proper issue. இஷ்யூக்கு வந்து அவங்க தான் எடுத்து வர, நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க. நாங்கள் எடுத்து வர முடியாது, இல்லை பீப்புள், ஜென்ரல் பீப்புள்ஸ் cannot do. சார் வணக்கம் சார். ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும், பேரு புகழ், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார்? எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒய்ஃப் கேட்டாங்க, சொல்லுமா வேணாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம், பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம், ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் பண்ணுவோம். இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும்? வை ஷுட் வி? பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். நான் கூட ஒரு மனுஷன் தான், உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எங்களுக்கு வரும். கேட்டாங்க, எதுக்கு, ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா, உங்களுக்கு வந்துச்சா, ஏன் வேற எங்களுக்கு வரல, எங்களுக்கு வரக்கூடாதா? இட் ஹஸ் கம், வி ஹேவ் டு டேக் இட், தட்ஸ் ஆல். பட் ஃப்ராங்க்லி சேயிங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது. இந்த லைஃப் என்னன்னு தெரிஞ்சு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் தேர் ஆர் மெனி திங்ஸ் இந்த சர்ஜரி ஆனதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் டியூப்ஸ் ஃபார் மீ. ஒரு 1 வீக்கும் ஒரு டியூப் போகும். அந்த 4 weeks அந்த டியூப் பிகேம் லைக் மை ஃப்ரெண்ட். நான் வந்து அது வந்து அசிங்கன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. I felt that it became my friend. When they were removing that, I felt that it was something they are removing from me. அவ்வளோ க்ளோஸ்னஸ் வந்துச்சு. I don't know how it came. எனக்கு எதுக்கு வந்துச்சு, எதுக்கு பேசுகிற மாதிரி கூட தெரியாது எனக்கு. Because that helped me a lot. That's all. Nothing else.